ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் தீபாவளிக்கு புது பேண்ட் அண்ட் ஷர்ட் வாங்க போறேன். எப்படி நான் பேண்ட் அண்ட் ஷர்ட் வந்து கரெக்டா சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறத ஃபுல்லா ஒரு வீடியோ போடுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ட்ரெஸ் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் 3 பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஒன்று உங்களோட சைஸு, ரெண்டாவது கிளாத் ஃபேப்ரிக் டைப்பு, மூணாவது கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். முதலாவதாக ஷர்ட் சைஸ் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சைஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஷர்ட் சைஸ் 32, என்னோட ஷர்ட் சைஸ் 40. இந்த மாதிரி சைஸை பொறுத்து நீங்கள் ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டான ஒரு ஷர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த சைஸ் எல்லாமே கம்பெனி டு கம்பெனி, பிராண்ட் டு பிராண்ட் அப்படிங்கிறது மாறுபடும். இந்த சைஸஸ் எல்லாமே ஒரு கம்பெனியில் காலர் சைஸாகவும் இன்னொரு கம்பெனியில் செஸ்ட் சைஸாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி சைஸஸ் பற்றி நம்ம பேசணும்னா எஸ், எம், எல், XXL, XXL இந்த மாதிரி பேசலாம். பட் எப்போதுமே ஒரு பெஸ்ட் ஷர்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே அதை நீங்கள் போட்டு பார்த்து வாங்கணும். இதில் நீங்கள் போட்டு பார்த்து வாங்கும் போதும் ஷர்ட்டோட சில பகுதிகள் மிஸ்மேட்ச் ஆக தான் இருக்கும். பட் அது எல்லாமே உங்களோட லோக்கல் டெய்லர்ஸில் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்க முடியும், அதாவது ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஒன்று மட்டும் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க, அது உங்கள் ஷர்ட்டோட ஹைட்டு. ஏன்னா உங்கள் ஷர்ட்டில் இருக்கிற ஷோல்டர், செஸ்ட்டு, வைஸ்ட்டு, ஸ்லீவு போன்றவைகளை அல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ஷர்ட்டோட ஹைட்டை மட்டும் அல்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் ஷர்ட் சைஸ் அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் பாடி சைஸில் இருந்து 0.5 இன்ச்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஷர்ட்டை சூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி தான் உங்களோட பேண்ட்டுக்கும். தயவு செஞ்சு பேண்ட் நம்பர் பார்த்து வாங்க வேண்டாம், போட்டு பார்த்து வாங்குங்க. ஸோ எப்போதுமே ஒரு பர்ஃபெக்டான பேண்ட் அண்ட் ஷர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரையல் ரூமில் போயிட்டு போட்டு பார்த்து வாங்குங்க. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே நீங்கள் பெஸ்ட் பேண்ட் அண்ட் ஷர்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ரொம்பவே முக்கியமான ஒன்று, கிளாத்தோட ஃபேப்ரிக் டைப். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கிளாத் ஃபேப்ரிக் டைப்பு யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, முதலாவது ஒன்று காட்டன், ரெண்டாவது பாலிஸ்டர், மூணாவது பாலிஸ்டர் அண்ட் காட்டன் பிளெண்டட் ஃபேப்ரிக். இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் என்னன்னு பார்த்தோம்னா காட்டன், அப்புறம் காட்டன் கம் பாலிஸ்டர் பிளெண்டட் ஃபேப்ரிக். இப்போ பெரும்பான்மையான ஷாப்பில் கிடைப்பதும் காட்டன் அண்ட் காட்டன் கம் பாலிஸ்டர் பிளெண்டட் ஃபேப்ரிக் மட்டும்தான். இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு சர்வேல கிட்டத்தட்ட 89.75% மக்கள் காட்டன் அப்புறம் காட்டன் ஷர்ட் அண்ட் பேண்ட்டை தான் விரும்புகிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் காட்டன். அப்புறம் நேச்சுரல் சஸ்டைனபிள்னு சொல்லுவாங்க, அதாவது இயற்கையான உறுதித்தன்மையை பெற்றிருக்கும். அப்புறம் ஹைப்போ அலர்ஜினிக், அதாவது அலர்ஜி இல்லாமல் இருக்கும். ஆர்டர் ஃப்ரீ, துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் மெயின்டெனன்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த பருத்தி ஆடைகளை உடுத்தும் போது நம்மளோட ஃபார்மர்ஸுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இது பாலிஸ்டர் அப்புறம் நைலான் போன்ற ஷர்ட் அண்ட் பேண்ட்டை வியர் பண்ணும்போது அதிக வெப்பநிலையை உடலுக்கு கடத்துவது, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறது போன்றவைகள் இருக்கலாம். பட் நீங்கள் இந்த காட்டன் ஷர்ட் அண்ட் பேண்ட்டை சூஸ் பண்ணும்போது ஒன்று மட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷ்ரிங்கேஜ்னு சொல்லுவாங்க, சுருங்கும் தன்மை. காட்டன் ஷர்ட் அண்ட் பேண்ட்டில் சுருங்கும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சஸ் முதல் 2 இன்ச்சஸ் வரை பெரியதாக வாங்குவது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஸோ ஷர்ட் அண்ட் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேப்ரிக்கோட டைப் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ மூணாவது, கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ். உங்களோட ஷர்ட் அண்ட் பேண்ட் ரொம்பவே அட்ராக்டிவாக அமைகிறதுக்கு இந்த கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ பிஃபோர் தட் மென்ஸ் அண்ட் பாய்ஸை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். கேட்டகரி 1 ஸ்கின் டோனை வச்சு வகைப்படுத்தலாம். கேட்டகரி 2 பாடி ஷேப்பை பொறுத்து வகைப்படுத்தலாம். ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஸ்கின் டோனை பொறுத்த வரைக்கும் ஒயிட், நார்மல், பிளாக் அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம். பாடி ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்லிம், நார்மல், ஃபேட் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் ஒயிட் ஸ்கின் டோன் அப்புறம் நார்மல் ஸ்கின் டோனை உடைய பாய்ஸ் அண்ட் மென்ஸுக்கு பெரும்பான்மையான ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸு கலர்ஸ் வந்து செட் ஆகும். இப்போ நான் இங்கே சொல்கிற ஷர்ட் அண்ட் பேண்ட் கலர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, ஒயிட் ஷர்ட் வித் கிரானைட் கிரீன் பேண்ட், பிளாக் ஷர்ட் வித் ப்ரௌன் கலர் பேண்ட், நேவி ப்ளூ ஷர்ட் வித் ப்ரௌன் கலர் பேண்ட், சிமெண்ட் கலர் ஷர்ட் வித் பிளாக் கலர் பேண்ட், பாட்டில் கிரீன் ஷர்ட் வித் ப்ரௌன் கலர் பேண்ட், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிளாக் ஸ்கின் டோனை உடைய மென்ஸ் அண்ட் பாய்ஸ் நான் கீழே சொல்கிற காம்பினேஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதாவது லைட் ப்ளூ ஷர்ட் வித் Black கலர் பேண்ட், லைட் ரோஸ் ஷர்ட் வித் Black கலர் பேண்ட், பியூர் ஒயிட் ஷர்ட் வித் Black கலர் பேண்ட், சிமெண்ட் கலர் ஷர்ட் வித் Black கலர் பேண்ட். இந்த மாதிரி காம்பினேஷனை Black கலர் ஸ்கின் டோனை உடைய மென்ஸ் அண்ட் பாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒன்று, பெரும்பாலும் பேட்டர்ன்ஸ் வர்ற ஷர்ட் அண்ட் பேண்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அக்கார்டிங் டு சயின்டிஃபிக், சாலிட் கலர்ஸ் இஸ் மோர் அட்ராக்டிவ் தேன் பேட்டர்ன்ஸ். அதாவது எந்த ஒரு டிசைன்ஸும் இல்லாமல் ஒரு ஷர்ட் அண்ட் பேண்டை நீங்கள் வியர் பண்ணும்போது அது ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியும். இப்போ பாடி ஷேப்பை பொறுத்து எப்படி ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸை வியர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு பாடி ஷேப்பை இருந்தாலும் ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸை பர்ஃபெக்டாக எப்படி வியர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்புறம் நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஸான ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸை வியர் பண்ணுறது, நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டைட்டான ஷர்ட் அண்ட் பேண்டை வியர் பண்ணுறது ரொம்பவே தவறான ஒன்று. அதுக்கு பதிலாக விர்ச்சுவலாக சில மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா, ஸ்லிம் பீப்புள் ஹரிசாண்டல் லைன் ஷர்ட்ஸை யூஸ் பண்ணலாம், ஃபேட் பீப்புள்ஸ் வெர்டிக்கல் லைன்ஸ் ஷர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். கடைசியாக நீங்கள் என்ன கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வியர் பண்ணுற பேண்ட் அண்ட் ஷர்ட் ரொம்பவே ஃபிட்டாக இருக்கணும். உங்களோட ஃபிட்டிங் எந்த மாதிரி இருக்கணும், ஸ்டிச் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேரும் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.